வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு கிரீமோரி ஆஃப் ஜீரோன்ற அனிமோட 2வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். என்னுடைய பேர் வந்து ஆல்பஸ்ன்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஸ்கஸ்ஸர் ஆஃப் ஜீரோன்ற ஒலி புக்குக்கு மேல கோல்டன் கலர்ல கவர் பண்ணி தானே இருக்கும். நான் எல்லாம் சரியா தானடா சொல்லிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தானே அவன் சொல்ல, அப்படின்னா நிச்சயமா அது என்னுடைய புக்கா தான் இருக்கும். இப்ப அந்த புக்கு எந்த இடத்துல இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் வைய காட்டுடான்னு ஹீரோயின் சொல்லவும், ஜீரோ ஒன்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடிஞ்சிருந்தாலும் நான் ஒன்னு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன், அந்த விஷயத்த பத்தி நீ மறந்துருன்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும், அட நான் சொன்னது அதுக்குள்ள நீ மறந்து போயிட்டியா, அந்த புக்கை எழுதுனதே நான் தாண்டான்னு ஹீரோயின் சொல்ல, ஆனா அந்த புக்கை வந்து அவன் தான் எழுதுனதா எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லவும், அவன் யாரான்னு ஹீரோயின் கேட்க, என்ன உனக்கு தெரியாதா, அவன் தான் மேஜிக்கை பத்தி எல்லா இடத்துலயும் பரப்பிக்கிட்டு இருக்கான், அவன் ரொம்ப நல்லவன், நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்கும் அவன் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க விரும்புறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ சொல்ற அந்த அற்புதமான ஆளு தாண்டா அந்த புக்கு திருடிக்கிட்டு போனான்னு புலி சொல்ல வரவும், டேய் எதுவும் சொல்லாத அமைதியா இருடான்னு நம்மளுடைய ஹீரோயின் சிக்னலை கொடுத்துட்டு, இப்ப அந்த ஹைட் அவுட் எந்த இடத்துலடா இருக்குன்னு ஹீரோயினு கேட்க, அந்த இடம் வந்து லேட்டிட்டி வில்லேஜில் இருக்குன்னு அவன் சொல்லவும், சரி புலி வா நம்ம இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பலான்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பி நடந்து வந்துகிட்டு இருக்கமும், ஏ தாத்தா சீக்கிரமா இங்க வா. என்ன தாத்தாவா, என்ன ஆச்சு உனக்கு, நீ பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கேன்னு ஹீரோயினு கேட்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 3 பேரும் அப்படியே ஒரு அருவி கிட்ட வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம சொரீனாவுடைய கிராண்ட் டாட்டர் வந்து ஸ்கஸ்ஸர் ஆஃப் ஜீரோ குரூப்ல சேர்ந்துட்டா. அவ பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, ஆனா அவளை அதிகமா யாரும் பார்த்தது இல்லைன்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளை யாரும் அதிகமா பார்த்தது இல்லைன்னு சொல்றியா, அப்புறம் எப்படிடா அவ ஸ்கஸ்ஸர் ஆஃப் ஜீரோ குரூப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு புலி கேட்கவும், அவதான் சொரீனாவுடைய பேத்தி, ஸ்கஸ்ஸர் ஆஃப் ஜீரோ குரூப்பை அவதான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒன்ன மாதிரி மேன் சர்வெண்ட்டுக்கெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி எங்க இருந்துரா புரிய போகுதுன்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்க, யார பத்திர மேன் சர்வெண்ட்னு சொல்ற, எனக்கு விச்சஸ்னாலே பிடிக்காது, இவ கேட்டதால தான் ஒரு காடா இவ கூட இருக்கண்டான்னு புலி சொல்லவும், அடா நீங்க பண்ற விஷயம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, வாய மூடுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் அந்த தண்ணிக்குள்ளார கைய விடவும் பார்த்தா ஒரு ரிங்கு அவனுக்கு கிடைச்சிருது. அட நீ ஒரு சூப்பரான ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருக்க, எதுக்காக நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னுடைய கையில போட்டுக்கிட்டான்னு ஹீரோயின் சொல்ல, நான் ஒண்ணு பொண்ணு இல்லை, இந்த மாதிரி ரிங்க எல்லாத்தையும் என்னுடைய கையில நான் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன்னு ஆல்பஸ் சொல்ல, அட பசங்களும் தாண்டா ரிங்க எல்லாத்தையும் போடுவாங்க, என்னால அந்த ரிங்குக்குள்ளார என்னவோ மேஜிக் இருக்கிறத உணர முடியுது, அதனால கண்டிப்பா இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்டான்னு ஹீரோயின் சொல்லவும், அவனும் அந்த ரிங்க கையில போட்டுக்கிட்டு என்னவோ ஆப்பிள் பழத்தை கொடுக்க சொல்ற மாதிரி, தாத்தா உங்களுடைய தலையை எனக்கு கொடுத்துருங்கன்னு ஆல்பஸ் சொல்லவும், என்ன தாத்தாவான்னு புலி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவங்க அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கமும் எவனோ ஒருத்தன் வந்துட்டு, நீங்க எல்லாரும் விச் ஹண்ட் பண்றவங்களா, நான் உங்களை எதிரில் இருக்கிற என்னுடைய வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போறேன், எல்லாரும் என் கூட வாங்கன்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி இந்த தக்காளி பழத்தையாச்சும் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் தக்காளியை கொடுக்க, அந்த தக்காளியும் அப்படியே 3 பேரும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படியே அவனும் அங்கிருந்து போவான். நம்மளுடைய ஆல்பஸ் என்னவோ பயத்தோடயே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்படியே அவங்க அந்த வில்லேஜ் சைடு வரவும், நான் இதை வச்சு சூப்பு ரெடி பண்ண போறேன்னு ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் நீ இதை வச்சு பண்ணக்கூடாதுன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா வீட்டுக்கு மேல இருந்தவன் அவங்க வரத்தை பார்த்துட்டு, நீங்க எல்லாரும் விச் ஹண்ட் பண்றவங்களா, அப்படின்னா வெளியில இருக்கிற வீட்டுல போயிட்டு நீங்க தங்கிக்கலாம் வாங்க, நான் அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்க, இந்த இடம் என்ன இப்படி இருக்குன்னு நம்மளுடைய புலி சொல்லவும், அந்த விச்சிங் எல்லாரும் சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்கள வரைக்கும் விடாம எல்லாரையும் சாவடிச்சுட்டாங்க, நாங்க எங்களுடைய வீட்டை திருப்பி கட்டிக்க முடியும், ஆனா எங்களுடைய மனசுல இருக்கிற காயத்தை எங்களால சரி பண்ண முடியாதுன்னு அந்த வில்லேஜ் சேர்ந்தவன் சொல்லிட்டு அப்படியே ஒரு வீட்டை கூட்டிக்கிட்டு வந்து காட்டவும், ஒரு பாட்டி வெளியில வந்துட்டு, என்னுடைய மோதிரத்தை காணும், அது எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு, நான் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்ப சொரீனாக்கு என்னதான் பதில் சொல்ல போறோமோ தெரியலன்னு அங்க இருக்கிற ஏதோ ஒரு லேடி சொல்லிக்கிட்டு இருக்கமோ, நீங்க எல்லாரும் என்ன வில்லேஜோடைய ரூல்ஸை மீறலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அந்த துரோகி சொரீனாவை பத்தி பேசக்கூடாதுன்னு தானே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஆல்பஸ் அதை கேட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டு, இந்த ரிங்கான்னு சொல்ல வரவும், அங்க பாத்தீங்களா அது பாட்டியோடைய ரிங்குன்னு அவன் சொல்லவும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குண்டான்னு வில்லேஜை சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அட
அட நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க எதுவும் பண்ணல, அவனை விட்டுருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், நான் தான் இந்த வில்லேஜ பாதுகாப்பா பாத்துக்கணும், அதனால நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த வில்லேஜை சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அட நாங்க எதுக்காக இங்க வந்துட்டு அந்த ரிங்க போய் திருட போறோம்? அங்க பாத்தீங்களா, நீங்க அந்த தக்காளியை கூட எங்க இருந்தோ திருடிக்கிட்டு தான் வந்திருப்பீங்க போல தெரியுது, உங்களாலலாம் எப்படி அதை போயிட்டு மார்க்கெட்ல வாங்க முடியும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. வழியில வரப்ப எங்களுக்கு ஒரு ஆளு தாண்டா அந்த தக்காளியை கொடுத்தாரு, மோதிரத்தை திருடுன உங்களை மாதிரி ஆளுங்க சொல்றத நாங்க எப்படிடா நம்ப முடியும்னு அவன் சொல்ல, உங்களை மாதிரி திருட்டு பசங்களை சும்மா விட மாட்டோம்டான்னு வில்லேஜை சேர்ந்த ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்கடா, சொரீனாவை பத்தி இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்கடா. என்ன நீ ஒரு விச்சா? சொரீனா எல்லா மனுஷங்களையும் பாதுகாக்கணும்னு நினைச்சா, ஆனா மனுஷங்களான நீங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு சொரீனாவை நெருப்புல போட்டு சாம்பல் ஆக்கிட்டீங்களேடா அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனை விடாதீங்கடா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவனை அடிக்க வரவும் அப்படியே அவங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம புலியோ டக்குன்னு அங்க இருந்து அவங்க 2 பேரையும் தூக்கிக்கிட்டு ஓடி போயிடுறான். ஒரு விச்சை சாவடிச்சதுக்காக விச்சிங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய மொத்த வில்லேஜில் இருந்தவங்களையும் சாவடிச்சிருக்காங்க. எதுக்காகடா நீ இப்படி பைத்தியகாரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்கள தப்பிக்க விடாதீங்க, சுத்தி வளைச்சு அவங்கள பிடிச்சிக்கிட்டு வாங்கடா. அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆகிடுது. எனக்கு தெரிஞ்ச அவங்களால இவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு காத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்பாலு ஆல்பஸ் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினும் அவளுடைய பவர் யூஸ் பண்ணி புலியோடைய காயத்தை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அட உங்களுடைய விச் மெம்பர் எல்லாம் பல வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க எல்லா தடவையும் தோத்து தான் போய்கிட்டு இருக்காங்க. நீ சொன்ன அந்த புக்கு உலகத்தை அழிச்சிரும்னு, அது நீ விளையாட்டுக்காக தான் சொன்னன்றது எனக்கு இப்பதான் புரிய வருதுன்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளும் வெளியில உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறான். அப்படின்னா உண்மையிலே சரி நான் தான் டிசீஸ் எல்லாத்தையும் பரப்பியிருப்பான்னு நீ நினைக்கிறியா? நான் கேட்ட கேள்வி உனக்கு பிடிக்கலன்னா நான் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கிறேன்னு புலி சொல்லவும், அப்படிலாம் எதுவும் இல்லை, உன் கூட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாம மொத்த எல்லாருமே சொரீனாவை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் சொரீனாவை பத்தி பேசுறப்ப ரொம்ப கோவப்படுறான். என்ன விஷயம்ன்றது நம்மளுக்கு சரியா தெரியலன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. வெளியில எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்குன்னு ஆல்பஸ் வந்து சொல்ல, அமைதியா இருடா அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்குன்னு நம்ம புலி அவனுடைய சென்ஸை யூஸ் பண்ணி சொல்லவும், பார்த்தா அந்த இடத்துக்கு வில்லேஜை சேர்ந்த எல்லாரும் வந்து நின்றுகிட்டு இருக்கானுங்க. அப்படியே அவங்க எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு ஒரு குகைக்குள்ளார போய் மறைஞ்சுக்கலான்னு ட்ரை பண்ண, பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஒருத்தன் வெளியில ஓடி வரான். புலி டக்குன்னு அவனுடைய கத்தியை யூஸ் பண்ணி தடுக்க இன்னொருத்தன் வரவும், ஹீரோயின் அவளுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் மயங்க வச்சுட்டு வேற ஒரு இடத்துல வந்து மறைஞ்சுக்கிட்டு இருக்கவும், பார்த்தா அந்த இடத்துக்கு பாட்டி வந்துட்டு இந்த வையா வாங்க, நீங்க இந்த வைய மூலியமா போனீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட முடியும்னு அவங்க 3 பேருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஆல்பஸ் கேட்க, உங்க கூட இருக்கிற விச்சு ஆல்ரெடி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, ஆனா என்னால வேணுன்ற ஆளுங்களை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், மோதிரத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, நான் ஒரு வித்தியாசமான விச்சின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த மோதிரத்தை ஒரு அறிவில தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்பஸ் அதை கொடுக்க, நம்ம பாட்டி அந்த ரிங்கை வாங்கிட்டு முன்காலர் விச்சு சொரீனாவை வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பொண்ணு அவங்களுடைய பேச்சை கேட்காம ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதால இந்த மோதிரத்தை என்கிட்ட கொடுத்து வில்லேஜில் இருக்கிற மக்களுங்க எல்லாரையும் வந்து விச் அண்டஸ் சாவடிச்சாலும் நீ இந்த ரிங்கை பத்தி யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, நீ தான் மற்றவங்க எல்லாரையும் பாதுகாப்பா பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் அவங்க ரொம்ப நல்ல விச்சா இருந்து இறந்து போயிட்டாங்கன்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் விச்சஸை பத்தி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, இதுக்கப்புறம் நீ இப்ப என்ன சொல்றன்னு நம்மளுடைய ஆல்பஸ் கேட்க, ஒரு நல்ல விச்ச அவங்க இழந்துட்டாங்க, இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டான்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும், எனக்கு தாராள மனசு, அதனால நான் உன்னை மன்னிச்சிடறேன்டான்னு நம்ம ஆல்பஸ் சொல்றோம். அப்படியே அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கவும், கண்டிப்பா மனுஷங்களும் விச்சஸும் ஒன்னா சந்தோஷமா வாழற மாதிரி இந்த ஊரை நான் மாத்துவேன்னு ஆல்பஸ் அவனுக்கு உள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.